ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஜேர்னிங்க. KSR பெங்களூரு, கிராந்தி வீரா சங்கோலி ராயண்ணா பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆனா இது ஒரு ட்ரெயின் vlog கிடையாது. எல்லாரும் தமிழ்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ கொஞ்ச நாளாவே கொஞ்சம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்க. 500 ரூபாய்க்கு ஃபிளைட் ஜேர்னி, சீப்பான ஃபிளைட் ஜேர்னின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளைட் ஜேர்னி பண்ணணும்னு சொல்லி தான் இங்கே KSR பெங்களூரு கிளம்பி வந்திருக்கோம். பண்ண போகிறது ஃப்ளைட் ஜேர்னி. என்னடா வீடியோ இன்டர்வியூவை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெங்களூருலேருந்து சிட்டிலேருந்து ஏர்போர்ட் போகிறது ஒரு புதுரகமான விஷயங்க. பட் ஆனால் ரயில்வே ஒரு புது இனிஷியேட்டிவ் பண்ணி வீக்லி 6 days ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. KSR பெங்களூரு கோலார் டெமோன்னு சொல்லிட்டு அது வந்து கேப்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஸ்டாப் இருக்குது. மொத்தமே ஒரு 10 ரூபாவில் முடிஞ்சு போயிடும். அந்த ட்ரெயினை வச்சு தான் இந்த பிளானே போட்டேன். பட் ஆனால் இன்னைக்கு சண்டேவாக போச்சு. சண்டே வந்து அந்த டெமோ ட்ரெயின் ஆப்ரேஷன் கிடையாது. நான் அதை கவனிக்கவே இல்லை. டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டு முடிச்ச பிறகு தான் கவனித்தேன் சண்டே அந்த ட்ரெயின் ஆப்ரேட் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து எப்படி போக போகிறோன்னு தெரியல. 2 வழி இருக்குது. ஒன்று போனால் டேரெக்டாக இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு பஸ் ஏறி உட்காரணும். பட் ஆனால் அந்த பஸ் வந்து சரி காஸ்ட்லி, 250 rupees இங்கேருந்தே வாங்குவாங்க ஏர்போர்ட்டுக்கு. அப்படி இல்லைன்னா 2 இடம் மாறி போகணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. உள்ளே போய் பார்ப்போம். என் மைண்டு செட்டப் எப்படி இருக்குன்னு தெரியல. டேரக்ட் பஸ் இருந்துச்சுன்னா டேரக்ட் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருவோம். இல்லைன்னா இங்கேருந்து ஏலாங்கா போயிட்டு ஏலாங்காலேருந்து கேப்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு பஸ் இருக்குது. ஆனால் ஏலாங்கா போயிட்டு ஏலாங்காலேருந்து மாறணும். அந்த ஐடியா தான் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி இல்லைனா இந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்துருவேன். வாங்க ஃபஸ்ட்டு இங்கே ரயில்வே ஸ்டேஷத்தில் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் போய்டும். மெஜஸ்டிக்லேருந்து பஸ் ஏறிட்டு டேரெக்டாக கேப்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன் நான். இங்கே மெஜஸ்டிக்லேருந்து இந்த பின்னாடி நிற்கிற இந்த BMTC AC பஸ்ஸில் தான் நாங்கள் ஏர்போர்ட் போக போகிறோம். டேரக்ட் பஸ்லேயே போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா இதே பஸ் தான் ஏலாங்கா போய் ஏலாங்காலேருந்து வேறு பஸ் மாறுற மாதிரி இருக்குது. இங்கேருந்து வேறு பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும்னு சொன்னாங்க கேட்டதுக்கு. ஸோ இதிலே தான் போகிறோம். ஃபேர் பார்த்தீங்கன்னா 245 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேருந்து ஏர்போர்ட் வரைக்கும். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா BMTC வாயு வஜ்ரான்னு சொல்லுவாங்க. இங்கே மெஜஸ்டிக்லேருந்து கேப்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வரைக்கும் 245 சார்ஜ் பண்ணுறாங்க. டோட்டலாக 28 kilometers. இங்கே ஏர்போர்ட் முன்னாடி கேப்பகவுடா ராஜாவோட பெரிய சிலை வச்சுருக்காங்க. கேப்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சுங்க. கூகுள் மேப்பில் பார்த்தேன் 1 hour 55 minutes போட்டுருந்தது பஸ்ஸில். பட் ஆனால் 7:45 கிளம்புல பஸ்ஸு 8:40 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு 55 minutesலேயே நம்ம மெஜஸ்டிக்லேருந்து இங்கே ஏர்போர்ட் எடுத்துகிட்டு வந்து நம்மளை விட்டுட்டாங்க. இப்போ உள்ளே போய் டைரெக்டாக நம்மளுக்கு ஃப்ளைட் வந்து 3:15. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி தான் ஆகுது. ஸோ உள்ளே போயிட்டு உள்ளே உட்காந்துருவோம், அவ்வளோதான். அது முன்னாடி சீட்டு வாங்கணும், விண்டோ சீட் வாங்கணும்னு சொல்லி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன். நான் லேட்டாகவே வந்திருக்கலாம். பட் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக விண்டோ சீட் வாங்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரம் வந்தேன். நம்ம வெப் செக்இன் பண்ணியே விண்டோ சீட் வாங்கிக்கலாம். பட் அதுக்கு உண்டான பேமெண்ட் நம்ம பே பண்ணி ஆகணும். அதனால தான் நான் டிக்கெட்டு இது சீப்பஸ்ட் ஃபேரில் தான் இந்த ஏர்லைனில் ஜேர்னி பண்ண போகிறேன். ஸோ எதுக்கு டிக்கெட்டுக்கு தனியாக அமௌண்ட்டு கட்டிக்கிட்டு இருக்கணும்? எப்படி இருந்தாலும் காலையில் பெங்களூர் வந்துட போகிறேன். மெயிலில் தான் வந்தேன், மெயிலில் வந்துட போகிறோம். சரி ஒரேடியாக போய் ஏர்போர்ட்லேயே வாங்கிக்கலாமேன்னு சொல்லி ஐடியாவில் தான் வந்துட்டேன். 9 மணி ஆகுது. இப்போ டேரெக்டாக உள்ளே போய்டும். உள்ளே விடுவாங்களா இல்லையான்னு தெரியல ஃபஸ்ட். ஏன்னா நம்மளுக்கு 3:15 தான் ஃப்ளைட்டு. உள்ளே விட்டாங்கன்னா உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 o'clock ஆக போகுது. இப்போ தான் உள்ளே போக போகிறோம். மார்னிங் உள்ளே போனேன். பட் ஆனால் 3 hours முன்னாடி தான் அலோவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெளியில் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செம்ம காற்றோட சூப்பராக இருந்துச்சு. இப்போ 11 மணி ஆகுது. 3 hours தான். பட் ஆனால் ஒரு 5 hours முன்னாடி உள்ளே போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ட்ரை பண்ண போகிறேன். செகண்ட் ட்ரை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு கேட் நம்பர் 8 போனோம். அவங்க அப்புறம் வர சொல்லிட்டாங்க. இப்போ கேட் நம்பர் 6 வந்தேன். அவங்களும் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னாங்க. பட் என்னால் ரிட்டர்ன் போக முடியாதுன்னு சொன்னோடனே உள்ளே விட்டுட்டாங்க. உள்ளே விட்டுட்டோடனே கடைசியில் ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்குது, வெயிட்டிங் ஸ்பேஸ் மாதிரி சார்ஜரோட. ஸோ அங்கே உட்காந்துட்டேன். எக்ஸாக்டாக இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் நம்பர் 82, 85 அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது. வெயிட்டிங் பிளேஸில் நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன போர்டு மாதிரி வச்சு சார்ஜரோடு வச்சுருக்காங்க. அங்கே தான் சார்ஜ் போட்டு உட்காந்துட்ருக்கோம். ஹேண்ட் லக்கேஜுக்கு வெயிட் செக் பண்ண தனியாக ஏர்போர்ட் அத்தாரிட்டிலேருந்து ஒரு வெயிட் மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. லக்கேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா 9I513 பெங்களூர் சேலம் அலையன்ஸ் ஏர்லைன்ஸில் தான் புக் பண்ணியிருக்கோம்.
நம்ம ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா காலைல 7:05க்கு இங்கேருந்து கொச்சிக்கு போயிட்டு, பெங்களூர்லேருந்து கொச்சிக்கு போயிட்டு திருப்பி பெங்களூர் வந்து, அதுக்கடுத்தது 12:15க்கு பெங்களூர்லேருந்து பெல்லாரி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து 3:15க்கு பெங்களூர்லேருந்து சேலம் கிளம்பும். ஒரே ஃப்ளைட்டை தான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அலையன்ஸ் ஏர்லேருந்து. போர்டிங் பாஸும் பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் 12:30க்காக கொடுத்துட்டாங்க. முன்னாடி போய் கேட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 12:30 மேலே தரோன்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட 9i513 அலையன்ஸ் ஏர்லைன் வந்து கேட் நம்பர் 27 தான் கிளம்பும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு விண்டோ சீட்டே வாங்கிட்டேன். 6Aன்னு சொல்லி ஃப்ரண்ட்லேயே ஒரு விண்டோ சீட்டு வாங்கியாச்சு. நம்ம ஏர்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாலஸ்ட் பேசஞ்சர் ஏர்லைன் தான் வரும். ATR 72ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்மாலஸ்ட் கமர்ஷியல் பேசஞ்சர் ஏர்லைன் அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி வரப்போகுது. அந்த ஃப்ளைட்டு தான். இன்னும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கிட்ட இருக்குது. 1 hourக்குள்ளே 45 minutes கிட்ட இருக்குது. டைம் 1:35 கிட்ட ஆகுது. நிறைய கேட்டுக்கிட்ட போய்டும். கேட்டு பக்கத்தில் தான் ஒரு சம்மர் ஸ்பாட்டில் உட்காந்துட்ருக்கேன். ஃப்ளைட் ஸ்பாட்டிங் பண்ணலான்னு பார்த்தேன். அந்த வண்டி எடுத்து வந்து குறுக்கால நிறுத்த வச்சுட்டாங்க. ஃப்ளைட் எல்லாமே மறைச்சி போச்சு. இந்த ஏர்போர்ட்டில் நம்மளுக்கு லான்ச் ஆக்சஸும் இருந்துச்சுங்க. அந்த கார்டில் ₹2 பே பண்ணால் லான்ச் ஆக்சஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா. இங்கே நான் போய் விசாரித்தேன், என் கார்டுக்கு எலிஜிபிள்னு வந்துருச்சு. பட் ஆனால் நான் உள்ளே போய் என்ன பண்ண போகிறேன், வெளியிலேருந்து ஃப்ளைட் ஸ்பாட்டிங் பண்ணலாம்னு சொல்லி வந்தேன். இந்த மாதிரி ஆகிப்போச்சு. குறுக்கால அந்த இண்டிகோ ஷட்டில் பஸ் எடுத்துன்னு வந்து நிறுத்தி வச்சுட்டான். ஸோ வியூ எல்லாமே மறைஞ்சி போச்சு. நேரம் நம்ம ஃப்ளைட்டை ஏறி ஃப்ளைட் vlog கண்டினியூ பண்ணுவோம். நம்மளோட கேட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. நான் க்ரௌடு இருக்கும்னு நினச்ச பார்த்தோன்னா ஹார்ட்லி ஒரு 7லேருந்து 8 பேர் தான் இருப்பாங்க. என்னையும் சேர்த்து 8 பேர்கிட்ட தான் இருக்காங்க நம்ம ஃப்ளைட்டுக்கு. ஃப்ளைட்டுக்கு 3:20க்கு தான் போர்டிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அந்த பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்துருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:25 ஆகுது. நம்மளோட சீட்டில் வந்து உட்காந்தாச்சுங்க. இப்போ சீட்டில் என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். உள்ளே ஏறணும் உடனே ஒரு 200 ml வாட்டர் பாட்டிலுங்க. இது காம்ப்ளிமெண்ட்ரி தான், வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் இதுலேயே நம்ம ஃப்ளைட்டோட ப்ரேயர் போட்டிருக்கு பாருங்கள். ATR 72-600ன்னு சொல்லிட்டு ஹோல்டர் இது இன்ஸ்ட்ரக்ஷன், அதோட ஹோல்டருங்க. அப்புறம் ட்ரே டேபிள், அப்புறம் ஒரு பவுச்சு. இது சின்ன ஃப்ளைட் தான், ஸோ லெக் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கும் AC வெண்ட் இருக்குது. அப்புறம் ரீடிங் லைட் இருக்குது, கால் அசிஸ்டன்ட் பட்டனும், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் லைட்டு, சீட் பெல்ட்டுக்கும் எலக்ட்ரானிக் ஐட்டம் யூஸ் பண்ணாததுக்கும் இருக்குது. ரீடிங் லைட் ஒர்க் ஆகலை. Good afternoon, ladies and gentlemen. On behalf of Alliance Air, Captain Marvel, First Officer Mustafa, Cabin in Charge Miss Anita, Airline Cabin Crew Miss Neha, we welcome you aboard our flight to Salem. Estimated flight time to Salem will be for 1 hour. As per safety regulation, you are requested to apply your seat belt, fasten your seat belt, fold back your tray table, and keep the window shutters down open for takeoff as well as landing.
In accordance with government regulations, smoking is நம்ம ஃப்ளைட் conducted பார்த்தீங்கன்னா on board எக்ஸாக்டாக ஒரு flight. 1 hour Using டிலேயில் mobile புஷ் phone பேக் can பண்ணியிருக்காங்க. assist டைம் in இப்போ flight இங்கே planning, 4 ஆகுது. planning, ஆக்சுவலாக taking 4:15 அங்கே ரீச் ஆகிடணும். 4 ஆகுது இங்கே. The aircraft doors has been closed for takeoff, requesting all passengers please. அதுதாங்க ஏர் இந்தியா A350, இந்தியாஸ் பிக்கெஸ்ட் பேசஞ்சர் ஃப்ளைட். அதுதான் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணதும் அதுதான். ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லி திருப்பி பார்க் பண்ணிட்டாங்க நம்ம ஃப்ளைட்டை. அகெயின் 4:30க்கு திருப்பி புஷ் பேக் பண்ணுறாங்க. ரன்வே கிளியரன்ஸுக்காக கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ போன ஃப்ளைட் லேண்ட் ஆனோன்னு நம்ம தான் இப்போ மூவ் ஆக போகிறோம். இன்றைக்கி நம்ம 9I513 அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் டு சேலம் ரன்வே நம்பர் 68லேருந்து தான் கிளம்ப போகுது. எக்ஸாக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓசூருக்கு மேலே பறந்துட்டுருக்கோம். எப்படா ஃப்ளைட்லேருந்து ஓசூருக்கு மேலே பறக்கணும்னு கரெக்டாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டில் நம்ம கரண்ட் லொக்கேஷனை வச்சு எங்கே இருக்கோன்னு காட்டும். லொக்கேஷன் காட்டும், நெட்டு தான் கிடைக்காது. பட் ஆனால் லொக்கேஷன் ஆக்சஸ் ஆகும் ஜிபிஎஸ்ஸு. அதை வச்சு தான் சொல்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஓசூருக்கு மேலே பறந்துட்டுருக்கோம். இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபேனை வந்து டர்போ பாப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மல் போயிங் ஏர்பஸ்லலாம் வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபேன் வெளியில் தனியாகவே இருக்கும். நம்ம ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா இப்போது அதோட மேக்ஸிமம் ஆல்டிடியூட், அதாவது 13,000 feet அந்த அளவுக்குள்ள போயிட்டுருக்கு. स्थानीय मौसम खराब है, सभी यात्री से अनुरोध है अपने निर्धारित स्थान पर बैठ जाए. இப்போ தான் டேக் ஆஃப் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா டிசென்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ATR-72ஓட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 400 to 500 தான். நம்ம போயிங் ஏர்பஸ் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏர்பஸ் A320, போயிங் 737 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 800 to 900 டச் ஆகும். பட் ஆனால் ATR-ஓட ஸ்பீடு வந்து 500 வரைக்கும் தான். அதுவும் ஆல்டிடியூட் ஃபீட் பார்த்தீங்கன்னா 13,000 feet தான் போகும். அந்த போயிங் ஏர்பஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30-35 போகும். இது வந்து 13 வரைக்கும் தான் போகும்.
ஆர் அப்ரோச்சிங் ஃபார் லேண்டிங். டேக் ஆஃப் வந்து 4:45 ஆச்சு. டைம் வந்து 5:30 ஆகுது. 45 மினிட்ஸ்லேயே சேலம் ரீச் ஆகிட்டோம். Please collect your belongings like your mobile phone, spectacles, book, carry bags, etc. The aircraft has left active runway and has been slowed down. Passengers may now use their mobile phones if they இது ஒரு சின்ன ஏர்போர்ட்டுங்க. ரைட்டில் டிபார்ச்சர் கேட்டும் லெஃப்டில் அரைவல் கேட்டும் இருக்குது பாருங்கள். சேலம் ஏர்போர்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 5:15 ஒரு 1 ஹவர் டிலேயில் வந்து சேர்ந்தோம். 4:15 வர வேண்டிய ஃப்ளைட்டு 5:15. ட்ரெயின் தான் டிலே ஆகி பார்த்துருக்கோம். ஃப்ளைட்டே இங்கே டிலே தான், 1 ஹவர் டிலேயில். இது ஒரு சின்ன ஏர்போர்ட் தான். இது சென்டர் பார்த்தீங்கன்னா டிபார்ச்சரும், அப்புறம் அந்த சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா அரைவலும் பக்கத்தில் தான் இருக்கும். ஒரு சின்ன ஏர்போர்ட்டு. ஒரு நாளைக்கு 2 ஃப்ளைட் 3 ஃப்ளைட் 2 ஃப்ளைட் தான் மேக்ஸ். இண்டிகோ 1 வரும், அலையன்ஸ் ஏர் 1 வரும், அவ்வளோதான். இந்த சேலம் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா பெங்களூர் மாதிரியே தாங்க. சிட்டி அவுட்டரில் தான் இருக்குது. பட் ஆனால் பெங்களூருக்கு நம்மளுக்கு பஸ் ஆப்ஷன் இருக்குது வந்துட்டு போகிறதுக்கு. இங்கே சேலத்துக்கு அது கூட கிடையாது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஓமலூர்லேருந்து ஒரு 3 இல்லை 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஓமலூர்லேருந்து சேலம்லேருந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு மேலே வரும். உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடையாது. உங்களுக்கு பஸ்ஸு பிடிக்கணுன்னா ஏர்போர்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து மெயின் ரோடு போனால் தான் மெயின் ரோட்டில் பஸ்ஸு. அதுவும் ஃப்ரீக்வன்சிலாம் கிடையாது. 1/2 ஹவருக்கு ஒரு பஸ்ஸு, 45 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ்ஸு தான் இருக்கும். மற்றபடி நீங்கள் போகணும், சிட்டிக்கு போகணும் அப்படின்னு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸிஸ் தான். வேறு ஆப்ஷனே கிடையாது இங்கே சேலமில். ஸோ இந்த ஜேர்னி பண்ணுறவங்க இதை ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். ஏர்போர்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. எக்ஸாக்டாக அந்த கார்னரில் லெஃப்ட் திரும்பினோடனே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். இந்த லோ காஸ்ட் ஏர்லைன், அதாவது அந்த உடான் ஸ்கீமை பற்றி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா என்னால் பேசவே முடியல. நான் ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. காற்று இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த ஃப்ளைட் ஜர்னி. நான் எத்தனையோ ஃப்ளைட் ஜர்னி பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. செம்ம வைப்ரேஷனாக இருந்துச்சு. காற்று சுத்தமாக இல்லை. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எதுலேயுமே வந்தது கிடையாது. அந்த உடான் ஸ்கீமை பற்றி சொல்லிவிடுவோம். நிறைய பேர் சூரரை போட்ட படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட மெயின் கான்செப்டே அந்த உடான் ஸ்கீம் தான். லோ காஸ்ட் ஏர்லைன்னு சொல்லிட்டு அதில் அந்த ஏர்லைன் எடுத்து வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே டெக்கான் ஏர்னு ஒன்று இருந்துச்சு. அது லோ காஸ்ட் ஏர்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவரும் ஃபைட் பண்ணி ஒரு டெக்கான் ஏர்னு ஒரு ஏர்லைனை எடுத்துகிட்டு வந்து 25 மில்லியன் மக்களை வந்து அதாவது ₹1 ஃப்ளைட்டில் பறக்க வச்சிருக்காரு. அந்த கான்செப்டை எடுத்து நம்ம கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் உடான் ஸ்கீம்னு ஒன்று போட்டு எல்லாருமே ஃப்ளைட்டில் பறக்கணும்னு சொல்லி ஒரு இது பண்ணது தான் இந்த இது. இன்னைக்கு ஃப்ளைட்ல எல்லா மிடில் கிளாஸும் போற அளவுக்கு டிக்கெட் விலை இருக்கிறதுக்கு முன்னோடி இவர் தான். அதே மாதிரி பல ஏர்லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு ஒண்ணு இல்லாம இருக்கிறதுக்கு காரணமும் இவர் தான். ஏர் டெக்கன் ஆரம்பிச்ச 3 வருஷத்துல 45 ஃப்ளைட்டை வாங்கி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 25,000 பேரை ₹1 பறக்க வச்சாரு. சின்ன ஊர்களுக்கும் முதல் தடவையா ஃப்ளைட்ஸை பறக்க வச்சு அவங்களுக்கும் ஏர் கனெக்டிவிட்டி கொடுத்தது கேப்டன் கோபிநாத். அவரோட மனைவி பார்கவி தன்னோட பன் வேர்ல்ட் பேக்கரி மூலமா ஏர் டெக்கன்ல ஃபுட் கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. முதல் வருஷத்துலயே ₹7 கோடி லாபம் சம்பாதிச்சு எல்லாரையும் அசர வச்சாங்க.
கோபிநாத்தனோட கனவை நிஜமாக்கி 30 லட்சம் இந்தியர்களை ₹1 பறக்க வச்சாரு. 15 வருஷம் கழிச்சு அது நம்ம நாட்டோட கனவா மாறிச்சு. இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு இந்தியனையும் விமானத்தில் பறக்க வைக்க உடான்ங்கிற திட்டத்தை தொடங்கினாங்க. இப்போ கேப்டன் கோபிநாத் அந்த திட்டத்தோட ஆலோசகரா இருக்காரு. நம்மளுக்கு இந்த ஆக்சுவலாக ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹250 தான் இந்த ஃப்ளைட்டுக்கு. அது இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் நல்லா வைரல் ஆகி 250, 500 ஆச்சு, 500, 800 ஆச்சு, 800, 1200 ஆகி இப்போ 2000 போய் நிற்கிது இந்த ஃப்ளைட்டோட ஃபேரு. பட் ஆனால் 2000க்கு ஒர்த்தான ஃப்ளைட்டு கிடையாது. அதுக்கு நம்ம இந்தியாவிலே வந்துடலாம். 500, 800 ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாதவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன். பெங்களூர்லேருந்து சேலம் ஏறினதும் தெரியாது, இறங்கினதும் தெரியாது, சர்றன்னு இறக்கிடுவாங்க. ஒரு சூப்பரான வீடியோவாக இருந்திருக்கும். இந்த வீடியோ தூரம் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டிட்டுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. டடா.